Good afternoon, students. The next one is indigestion. சரியாமை. Page number 84. It is a digestive disorder. இது வந்து என்னது? சரிவர உணவு செரிக்காததால் இக்குறைபாடு தோன்றுகிறது. Digestive disorders. செரிக்காமல் போகிறதுனால வரக்கூடியது. In which the food is not properly digested, leading to a feeling of fullness of stomach. இந்த மாதிரி இருக்கிறது சரிவர உணவு செரிக்காமல் இருக்கிறதுனால எப்போதும் வயிறு வந்து என்னது நிறைந்த உணர்வை தருகின்றது. ஃபுல்னஸ், சாப்பிட்டு அப்படியே வயிறு என்னது ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். இட் மே பி டியூ டு inadequate enzymes secretions, anxiety, food poisoning, ஓவர் ஈட்டிங் அண்ட் ஸ்பைசி ஃபுட். இந்த மாதிரி இருக்கிறது வந்து போதுமான அளவு செரிமான நொதிகள் சுரக்காமை. என்னது செரிமான நொதிகள் உணவை செரிக்கக்கூடிய அந்த என்சைம்ஸ் வந்து செக்ரேட் பண்ணாமல் இருக்கிறது, சுரக்காமை. படபடப்பு, அனக்சிட்டினா படபடப்பாக இருக்கிறது. உணவு நஞ்சாதல், அதிகம் உண்ணுதல், பாய்சனிங்னா உணவு நஞ்சாதல். அடுத்தது ஓவர் ஈட்டிங், அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது, எப்போ பார்த்தா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது. மற்றும் ஸ்பைசி ஃபுட்டு, காரமிக்க உணவை அதிகளவு எடுத்துக்கிறது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி என்னது இன்டைஜெக்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அஜீரணம் என்று சொல்லக்கூடிய செரியாமை, இந்த இன்டைஜெக்ஷன் ஏற்படுறதுக்கு இதெல்லாம் காரணமாக சொல்லப்படுது. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கான்ஸ்டிபேஷன்ஸ், மலச்சிக்கல். இன் திஸ் கண்டிஷன்ஸ் த feces are retained within the rectum because of irregular bowel movement due to poor intake of fiber in the diet and lack of physical activities. இந்த மலச்சிக்கல்ன்றது ஒன்றும் இல்லை, இந்த குறைவான உடல் உழைப்பு. நம்ம வந்து என்னது உடல் உழைப்பு அதிகம் இல்லாமல் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நார்ச்சத்து உடைய அந்த உணவு வந்து குறைந்த அளவில் எடுத்துக்கிறது ஆகியவற்றால் குடல் இயக்கத்தில் அந்த பெரிஸ்டாலிக் மூமெண்ட்ஸ், அந்த குடல் இயக்கத்தில் குறை ஏற்பட்டு மலக்குடலில் இரத்தத்தில் அதிக நேரம் மலம் தங்கி விடுவதே மலச்சிக்கல் எனப்படுகிறது. மலச்சிக்கல்ன்றது ஒன்றும் இல்லை, அது என்னது அந்த மலமானது இந்த ரத்தத்திலே அதிக நேரம் தங்கி இருக்கிறதுக்கு பேர் தானது அந்த மலச்சிக்கல்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து என்ன காரணம் பார்த்தோம்னா, நம்ம அந்த உடல் உழைப்பு இல்லை, நார்ச்சத்து அந்த அந்த மாதிரியான உணவை குறைந்த அளவு எடுக்கிறதுக்கு இதுக்கு காரணமாக இருக்குது. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாமிட்டிங். வாமிட்டிங்கிறது வாந்தி எடுக்கிறது. இட் இஸ் ரிவர்ஸ் பெரிஸ்டாலிக்ஸ். இது வந்து என்னது எதிர் அழை இயக்க நிகழ்வாகும். இந்த பெரிஸ்டாலிக் மூமெண்ட்ஸ் இருக்குல்ல, அது ரிவர்ஸாக வருது. ரிவர்ஸ் பெரிஸ்டாலிக்ஸ். ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் அண்ட் கண்டாமினேட்டட் ஃபுட் ஃப்ரம் ஸ்டொமக் ஆர் எஜெக்டட் த்ரூ த மவுத். இது ஏன் ஏற்படுதுன்னா, கேடு விளைவிக்கும் பொருட்கள் மற்றும் கெட்டுப்போன உணவு ஆகியவற்றை வயிற்றிலிருந்து வாய் வழியாக வெளியேற்றுவது வாந்தியாகும். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஏதாவது நச்சு கலந்து உள்ளுக்கு போயிருந்தாலோ அல்லது கெட்டுப்போன உணவை சாப்பிட்ருந்தாலோ அது வந்து டைரெக்டாக வந்து என்னது அடுத்தடுத்த பார்ட்டுக்கு போகாமல் டைரெக்டாக வாய் வழியாக வெளியே தள்ளக்கூடிய அந்த ப்ராசஸ் பேர் தானது வாமிட், வாந்தி எடுத்தல் என்று பெயர். திஸ் ஆக்ஷன் இஸ் கண்ட்ரோல்டு பை த வாமிட் சென்டர் லொக்கேட்டட் இன் த மெடுலா ஆப்லாங்கேட்டா. ஃபீலிங் ஆஃப் நைசியா ப்ரெசிட்ஸ் வாமிட்டிங். இந்த வாமிட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தா முகுளத்தில், மூளையில் இருக்கக்கூடிய முகுளத்தில் உள்ள வாந்தி கட்டுப்பாட்டு மையத்தால் இது கட்டுப்படுத்தப்படுகிறது. குமட்டலின் நாய்சியா, குமட்டலின் தொடர்ச்சியாகவே வாந்தி வெளியேற்றம் நடைபெறுது. ஃபஸ்ட்டு குமட்டல் வருது, குமட்டல் அது கண்டினியூஸ் ஆகும்போது வாந்தி மூலமாக அந்த தேவையில்லாத பொருட்கள் வந்து வெளியேற்றம் செய்யப்படுகின்றது. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜாண்டிஸ். ஜாண்டிஸ்ன்றது கல்லீரல் அழற்சி அல்லது மஞ்சக்காமலைன்னு சொல்லக்கூடிய மஞ்சக்காமலை என்று சொல்லக்கூடியதை அதுக்கு பேர் தான் அது ஜாண்டிஸ்ன்னு சொன்னாங்க. இட் இஸ் அ கண்டிஷன் இன் விச் த லிவர் இஸ் அஃபெக்டட் அண்ட் த டிஃபெக்டிவ் லிவர் ஃபெயில்ஸ் டு பிரேக் டவுன் ஹீமோக்ளோபின் அண்ட் டு ரிமூவ் பைல் பிக்மெண்ட்ஸ் ஃப்ரம் த பிளட். இந்த மஞ்சக்காமலைன்றது கல்லீரல் பாதிப்பால் தோன்றுகிறது. இந்த பாதிப்பினால் சிதைந்த ஹீமோகுளோபினிலிருந்து வரும் பித்த நிறமிகளை இரத்தத்திலிருந்து பிரிப்பது பாதிக்கப்படுகின்றது. This condition is in which the liver is affected and the defective liver fails to break down hemoglobin and to remove bile pigments from the blood. Deposition of these pigments changes the color of eye and skin yellow. Sometimes jaundice is caused due to the hepatitis viral infections. நல்லா பார்த்துக்குங்க, சிதைந்த ஹீமோகுளோபினிலிருந்து வரும் பித்த நிறமிகளை இரத்தத்திலிருந்து பிரிப்பது பாதிக்கப்படுகின்றது. இந்த நிறமிகள் படிவுகளாக கண்கள், தோள்கள் ஆகிய பகுதிகளில் படிந்து மஞ்சள் நிறத்தை தோற்றுவிக்கின்றன. மேலும் சில சமயங்களில் ஹெப்படைட்டிஸ் வைரஸ் தொற்றால் கல்லீரல் அழற்சி ஏற்படுகின்றது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிச்சுங்க. இது வந்து தனியாக ஒரு 2 மார்க் கேட்கறது